எனக்கு மரண தண்டனை கிடைக்கிறதா இருந்தா மகாராணிக்கும் நிச்சயம் கிடைச்சே ஆகணும் மகாராஜா. மகாராணி, கொஞ்சம் பொறுங்க மகாராணி. கொஞ்சம் பொறுங்க மகாராணி அவர்களே. ஏன்னா நம்ம நாட்டு தண்டனை சட்டப்படி ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டா அவங்க நிச்சயமா விளக்கம் கொடுத்தாகணும். அப்புறம் இவரை தண்டிக்கிற உரிமை மகாராஜாவை தவிர வேற யாருக்கும் இல்லை. அதனால உங்களால இவரை தண்டிக்க முடியாது. எங்க எல்லாருக்கும் உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா கை கால உங்க மேல சொல்லி இருக்கிற இந்த புகார பொய் புகார்னு நீங்க நிரூபிச்சு ஆகணும்ல. அதனால நீங்க அப்படி நிரூபிச்சிட்டீங்கன்னா விஜயநகர மக்களும் மகாராஜாவும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் உறுதியாயிடும். சிவ 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 சிவ, இப்படி நடந்துருச்சு. தப்பு பண்ணிட்டனே. நான் தெரியாம செஞ்சிருந்தாலும் நான் ஒரு ராஜ துரோகிக்கு குற்றவாளிக்கு துணையா இருந்திருக்கனே. கை காலாவுக்கு உதவியா இருந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். ஆனா சாஸ்திரம் தான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஒருத்தர் தெரிஞ்சு செஞ்சாதான் அது தப்பு. ஒருத்தர் தெரியாம செய்யற தப்பு சத்தியமா அது தப்பே கிடையாது. ஆனா இப்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கை காலா ஒருவேளை வாய துறந்து நானும் அவனோட கூட்டாளின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? மணி அவர்களே, நொந்து போன குருஜி இப்ப தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப நாம ஒரு ஆட்டம் ஆடலாமா? ஓடுங்க குருஜி, சீக்கிரம் 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 ஓடுங்க. ஓடுங்க குருஜி, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓடுறதா இருந்தா எங்க ஓடணும், எதுக்கு ஓடணும், யாரை பார்த்து ஓடணும்? குருஜி, உங்களுக்கும் மரண தண்டனை கிடைக்கதான் போதே. நீங்க என்னடா சொல்றீங்க? ஆமா குருஜி, இப்ப நாங்க 2 பேரும் நேரா அரசவையில இருந்து தான் வரோம். அங்க மந்திரியார் கைகால அவர்கள் கைகால என்ன பண்ணா? பேரை சொல்லிட்டாரு குருஜி, பேரை சொல்லிட்டாரு. கை காலா என்னோட பேரை சொல்லிட்டானா? அப்புறம் மகாராஜா இருக்காரே, மகாராஜா என்ன பண்ணாரு? அறிவிச்சிட்டாரு குருஜி, அறிவிச்சிட்டாரு. என்ன அறிவிச்சிட்டாரு? மரண தண்டனை அறிவிச்சிட்டாரு குருஜி. ஐயோ குருஜி, உங்களை பிடிக்கிறதுக்கு வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஓடுங்க இங்க இருந்து. ஐயோ குருஜி, நல்லா யோசிச்சு பாருங்க. கனமான செல்வம் இருக்கிற பெட்டியை தூக்கிட்டு எப்படி உங்களால ஓட முடியும்? அட ஆமா குருஜி, செல்வங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, அத பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா அப்புறமா உங்ககிட்ட கொடுத்துறோம். முதல்ல நீங்க இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. போங்க போங்க, ஓடுங்க. வைங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். வைங்க, கொடுங்க சீக்கிரம் ஓடுங்க. இல்ல ஆனா வெளியே வீரர்கள் யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு குருஜி. மகாராணி இப்ப நிரபராதின்னு நிரூபிச்சாகணும். மகாராணி, உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தி இருக்காங்க. ஆனா நீங்க சிரிக்கிறீங்க. மகாராஜா, நான் சிரிக்காம என்ன பண்றது? ஒரு ராஜ துரோகி, அவருக்கு எதிரா எல்லா சாட்சிகளும் இருக்கு. அவரை விஜயநகரத்து மகாராணி மேலேயே குற்றம் சுமத்துறாரு. ஆனா இவ்ளோ பெரிய அரசவையில மகாராணியே விளக்கம் கொடுக்க சொல்றீங்க? நான் விஜயநகரத்து மகாராஜா பாலகுமார் அவர்களுடைய மனைவி. நான் என்னுடைய கணவருக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும், அதே அளவு என்னுடைய நாட்டுக்கு உண்மையா இருக்கேன். ஒரு மகாராணியா மட்டும் இல்ல, உங்க மனைவியாவும் என்னுடைய கடமையை செஞ்சிருக்கேன். மகாராஜா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மந்திரியார் அவர்கள் மகாராஜாவா இருந்தப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய வீட்டுல உங்க மேல தாக்குதல் நடந்துச்சு.
எனக்கு அப்பவே இவர் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால அப்பவே நான் என்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சேன். எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரால எந்த சாட்சியுமே இல்லாம மந்திரியார் அவர்கள் பத்தி எதையும் உங்ககிட்ட சொல்ல முடியலையோ, அதே மாதிரி எந்த சாட்சியும் இல்லாம நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாது. அதனால நானும் ஒரு திட்டம் தீட்டினேன். என்ன திட்டம்? சாருலதாவா? அடடா, யார் இந்த அழகான பெண்? வணக்கம் மகாராஜா. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ற? பண்டிதர் அவர்களை இவ வேற யாரும் இல்ல, என்னுடைய தங்கை சாருலதா தான். இது நான் சொன்ன வார்த்தைக்காக தான் அவ உங்க வீட்ல தங்கறதுக்காக வந்தா. ஆனா உங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. உங்களுக்கே தெரியாம மந்திரியார் அவர்கள் போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் பத்தி அவ உங்ககிட்ட சொல்லிருக்கா. உங்களை எச்சரிக்கவும் செஞ்சிருக்கா. இவ முதல் தகவலை உங்க மனைவி சாரதா கிட்ட தான் சொல்லிருக்கா, அந்த போலி நகையை பத்தி. உங்க போலி நகைய யாரும் திருட மாட்டாங்க. போலியா? ரெண்டாவது விஷயம், ரகசிய கிடங்க பத்தி தகவல் சொன்னது. இந்த கத்தி எங்க இருந்து கிடைச்சது? இது அந்த பழைய கோவில் கிட்ட கீழே கடந்தது. அத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ராமா ஐயா, நேத்து சிறைச்சாலையில இருந்து நான் தான் உங்களை விடுவிச்சேன். அப்பதான் இந்த கைகாலா மகாராஜாவோட உயிரை பறிக்கிறதுக்காக மகாராஜாவை காட்டுக்கு கூட்டிட்டு போறான்ற தகவலையும் உங்ககிட்ட சொன்னேன். பல தகவல்களை முன்கூட்டியே சொல்லி உங்களை எச்சரிச்சவன் நான் தானே மகாராஜா. மகாராஜா, நீங்க மந்திரியார் அவர்கள் கூட காட்டுக்கு போக வேண்டாம்னு தடுத்ததே நான் தானே. ஏன்னா நான் இவரை சந்தேகப்பட்டேன். ஏன்னா இவரை பத்தின எல்லா உண்மைகளையும் எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா மகாராணி, உங்களுக்கு கை காலம் மேல முன்னாடியே சந்தேகம் இருந்திருந்தா நீங்க இத பத்தி ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? நீங்க எதுக்காக உங்க தங்கச்சியை இப்படி? மந்திரியார் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரர்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும்ல. இவருடைய ஒற்றர்கள் என்னையும் மகாராஜாவையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். அதனால இவருக்கு எங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி மகாராஜா கிட்ட சொல்லி எந்த பயனும் இல்ல. ஏன்னா மந்திரியார் அவர்கள் அவர் கண்மூடித்தனமா நம்பினாரு. அதே மாதிரி இவர் மேல உங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இல்லைன்றது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியும் நீங்க தான் கைகாலாவுக்கு எதிரா பல சாட்சிகளை ஒருங்கிணைக்கவும் முயற்சி பண்ணிருக்கீங்க. அதை விட முக்கியமான விஷயம், சாட்சியும் தடயமும் கிடைச்சா மந்திரியார் அவர்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ற துணிச்சல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் விஜயநகரத்துக்காக மட்டும்தான் செஞ்சேன். அப்புறம் மகாராஜாவோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் தான். இவங்க சொல்றதெல்லாம் போய் தேசபக்தி இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க மகாராஜா. இனிமே நீங்க ஒரு வார்த்தை என் மனைவியை பத்தியோ விஜயநகரத்தோட மகாராணியை பத்தியோ ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க தலையும் உடம்பும் தனித்தனி ஆயிடும். உங்களை மாதிரி ஒரு ராஜ துரோகியை நான் கடுமையா தண்டிப்பேன். இந்த தண்டனையை பார்த்து இனிமேல் யாரும் ராஜ துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கருவேல மரத்தை நட்டா அதுல என்ன மாங்காவா காய்க்கும்? இது எல்லாத்தையும் நீங்க முதல்லயே யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி தண்டனையை அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க சொன்னது சரிதான். உண்மை சில நேரம் கவலைக்கான காரணமாகவும் மாறிடும் பண்டித ராமகிருஷ்ணரே. ஒரு சில உண்மைகள்ல இருந்து மனுஷன் விடுபடணும்னு நினைச்சா கூட அவனால விடுபட முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, நீங்க இவருக்கு ராஜ துரோகத்துக்கான தண்டனையை வழங்கிட்டீங்க. ஆனா புத்திர துரோகத்துக்கான தண்டனை இவருக்கு எப்ப கிடைக்கும்? புத்திர துரோகமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா புத்திர துரோகத்தை இவர் எனக்கு பண்ணிருக்காரு. துர்பாக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட உடம்புல இவர் ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா மகாராஜா, இவர் தான் என்னோட அப்பா.
அப்பாவா? நீங்க இத்தனை வருஷமா எங்க இருந்தீங்க? ஏன் இவ்வளவு வருஷமா உங்களை பத்தி யாரும் எதுவும் பேசவே இல்லை? ஏன்னா இவர் துரோகம் பண்ணது விஜயநகரத்துக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து தான் துரோகம் பண்ணிருக்காரு. ஏன்னா எங்க அம்மாவோட உயிரை அநியாயமா பறிச்சதே இவர்தான். எதுக்காக தெரியுமா? என்னோட அம்மா இவர் பண்ற தப்பான காரியங்களுக்கு குறுக்க நின்னாங்க. இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு நான் துணிஞ்சப்ப நான் இவரோட மகன்றத பத்தி கூட கவலைப்படாம கிட்டத்தட்ட 15 வருஷமா சிறைச்சாலையில என்ன அடைச்சு வச்சிருந்தாரு. இவருக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் மகாராஜா. நீ கொஞ்சம் பேசாம இரு. நல்லவமார் நடிக்கிற இந்த நடிப்பை வேற எங்கேயாவது போய் காட்டு. மகாராஜா, இனியும் நேரத்தை வீணடிக்காதீங்க. மரண தண்டனைக்கான உத்தரவிடுங்க. மகளே அம்மு, பாருமா, இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா நீ அமைதியா இருக்க. நீ ஏதாவது சொல்லு அம்மு. போதும். என்ன சொல்ல சொல்றீங்கப்பா? இந்த நாடு உங்களுக்கு மரியாதையையும் பெருமையையும் கொடுத்துச்சு. அந்த நாட்டுக்கு எதிராக ராஜ துரோகம் பண்ணிருக்கீங்க. எந்த மகாராஜாவை நீங்க நண்பன் சொன்னீங்களோ அவருக்கு எதிராக நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அவரோட உயிரை பறிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்களோட மனைவியையே நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. அப்புறம் உங்களோட மகனையே நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்கப்பா. நீங்க கடைசியில உங்க மகளையும் ஏமாத்திருக்கீங்கப்பா. நீங்க இத்தனை வருஷமா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிற விஷயத்தையே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இவ்வளோ நாளும் நான் உங்களை கடவுளுக்கு நிகரா பார்த்தேன்ப்பா. ஆனா நீங்க அப்படி இல்ல, அரக்கன் ஆயிட்டீங்க. இவ்வளோ நாளும் எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. இல்ல இல்ல இல்லம்மா மகளே அம்மு. என்னோட அண்ணனை கைது பண்ணி என்கிட்ட இருந்து இத்தனை நாளை என் அண்ணனை பிரிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப உங்களை என்னோட அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. உங்களோட முகத்தை நான் பார்க்க கூட விரும்பல. மகாராஜா, உங்களுக்கும் இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் துரோகம் பண்ணிருக்காரு. நீங்க இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் தாராளமா கொடுங்க. அம்மு அம்மு, எல்லா விவாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் இப்ப முடிவு பண்ணிருக்கிறேன். இந்த கைகாலாவுக்கு மரண தண்டனை. கொஞ்சம் பொறுங்க மகாராஜா. இவர் மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுடைய கவலைகளும் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இங்க இருக்கிற எல்லா அரசு உறுப்பினர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இத பத்தி தயவு செஞ்சு யார்கிட்டையும் விவாதம் பண்ணாதீங்க. அப்புறம் எல்லாருக்கும் அப்பா மாதிரி ஒரு புனிதமான உறவு மேல இருக்கிற மரியாதையே போயிடும். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிற மகாராஜா, கைகாலாவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம். என்ன? நீங்க என்ன பண்றீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? இவர் பண்ண ராஜ துரோகத்துக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட பத்தாது. நீங்க சொல்றது சரிதான் மகாராஜா, அது உண்மைதான். இவர் ராஜ துரோகிதான். இத்தனை ஆண்டுகளா இவர் நமக்கு தெரியாம எத்தனை பேர் கூட சேர்ந்துக்கிட்டு விஜயநகரத்துக்கு எதிராக எவ்வளவோ சதி திட்டங்களை தீட்டி இருக்காரு. ஆனா இன்னைக்கு நாம இவருக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டா அப்புறம் இவரோட சேர்ந்து மத்த எல்லா ரகசியங்களும் புதைஞ்சு போயிடும். ஆனா இவர் உயிரோட இருந்தா நாம அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம விஜயநகரத்துக்கு எதிரா சதி திட்டங்களை தீட்டுற எதிரி யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கைகாலா இப்ப நிச்சயமா உயிரோட இருந்தே ஆகணும். இல்லனா அப்பாவை பத்தியும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தியும் என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மகாராஜா, ஒரு காலத்துல கைகாலா தான் என்னையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரையும் கைது பண்ணாரு. அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருக்காருன்ற தகவலையும் கைகாலாவால மட்டும்தான் சொல்ல முடியும்.
நான் இவர் ஒரு பொண்ணு கிட்ட மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி பேசினதை நான் பார்த்தேன் மகாராஜா. அந்த பொண்ணு முகத்தை மறைச்சிருந்தா மகாராஜா. இத்தனை வருஷமா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரையும் ஏன் இதே சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்கேன்? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்காம போகலாம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க? சொல்லுங்க கைகாலா, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் அந்த கதைய சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு கிளியும் இருந்துச்சான். ராஜாவோட உயிர் கிளிக்குள்ள இருந்துச்சான். அந்த கிளி உயிரோட இருக்கிற வர அந்த ராஜா உயிரோட இருப்பாராம். அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட உயிர் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்குள்ள இருக்குது. நீங்க எவ்வளவுதான் துடிச்சாலும் நான் உண்மைய எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டேன். அவரை பத்தி மட்டும் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். இந்த பிரபஞ்சத்திலேயே இப்ப ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் மிகப்பெரிய உண்மையான மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருக்காருன்னு தெரியும். அந்த நபர் வேற யாரும் இல்ல, நான் தான். இங்க பாருங்க, நீங்க சொல்லாம இருக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா நான் தான் சொன்னல, உண்மைய சொல்லவே மாட்டேன்னு. மகாராஜாவை நீங்க காப்பாத்தணும்னா அந்த கிளியும் உயிரோட இருந்துதான் ஆகணும். மகாராஜா, நான் உங்களை வேண்டி கேட்கிறேன், கைகலாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்குங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இவர் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். நான் இந்த கைகாலாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனையை அறிவிக்கிறேன். சிறைனா என்னன்னு, சிறைச்சாலைனா என்னன்னு இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. கைகாலாவை இழுத்துட்டு போங்க, சிறைச்சாலையில போய் அடைங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களையும் இதோ இந்த நபரையும் என் மனதார பாராட்டுறேன். உங்க 2 பேரால தான் இந்த விஜயநகரத்தோட துரோகி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கான். உங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் அவருடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்களுடைய உயிரை காப்பாத்திருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். இந்த வாழ்க கோஷத்தால என்ன பிரயோஜனம்? அந்த கைகாலாவோட வாயில இருந்து எப்படியாவது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருக்காருன்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னால அவரையும் அப்பாவையும் காப்பாற்ற முடியும். போலாம் மகாராணி. கைகாலா இப்ப சொன்னதுல இருந்து அவன் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி சொல்லவே மாட்டான்னு தோணுது. இப்படிப்பட்ட நிலைமையில அப்பாவை எப்படி தேடுறது? வணக்கம் பண்டிதரே. வணக்கம். வணக்கம் பண்டிதரே. வணக்கம். 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 வணக்கம் பண்டிதரே. அட வணக்கம். வணக்கம் பண்டிதரே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க விஜயநகரத்தோட துரோகிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். 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 வணக்கம் பண்டிதரே. ஏய், அதெல்லாம் சரிப்பட்டு வராதீங்க. இங்க என்ன சர்ச்சை நடக்குது?
என்னாச்சு நண்பர்களே? எல்லாரும் இங்க கூடி என்ன பேசுறீங்க? ராமா அவர்களே, என்ன சொல்றது? ஒரு திருடன் இருக்கான். அவன் பெண் வேஷத்துல இங்க கடைகள்ல இருக்க துணிகள் எல்லாம் திருடிட்டு போயிடுறான். இந்த திருட்டு ரொம்ப நாளா நடக்குது. ஆனா அந்த திருடனை இன்னும் பிடிக்க முடியல. அதனாலதான் ஒருவேளை அவன் இன்னைக்கு இங்க வந்தான்னா அவனை பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ராமா அவர்களே, அந்த திருடன் தன்னோட முகத்தை துணியால மூடி இருப்பான். அதனால பெண் வேஷத்துல அவன் வர்றதுனால அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த திருடனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி? ரொம்ப நல்லது. தனிமணி நல்ல திட்டத்தை சொல்லியிருக்கானுங்க. இந்த பெண் வேஷத்துல என்ன யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நான் பெண் மாதிரி எந்த ஒரு ஒப்பனையும் பண்ணலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த முக்காடை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிட்ட போதும். யாரும் கவலைப்படாதீங்க. இந்த சந்தையில பெண் வேஷம் போட்டிருக்கிற ஆம்பளை யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு ஒப்பனை பொருட்கள் எல்லாமே இங்க இலவசமா வழங்குறோம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒப்பனை பொருட்கள், அதுவும் விலையே இல்லாம. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஐயோ, இவன் இருந்து வந்தா? இவன் இப்ப என்ன புது திட்டம் போட்டிருக்கான்னு தெரியலையே. அங்க பாருங்க, அவன் தான் அந்த திருட. பொண்ணு விஷம் போட்டிருக்கான் பாருங்க, அவன் தான். ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒப்பனை பொருட்களை இலவசமா கொடுக்கறேன்னு சொன்னா பெண்கள் வராம இருப்பாங்களா? சந்தையில இருக்க எல்லா பொண்ணுங்களும் இங்க இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பொண்ணு விஷயத்துல தினமும் திருடுறான் அவனே தான். போங்க போங்க போங்க, சீக்கிரம் போய் பிடிங்க போங்க. அது குருவாச்சு. அட, இது குடுமி வச்சிருக்க திருடன்பா. இவன் ஆனிங்க. கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க 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 நில்லுங்க, கொஞ்சம் பொறுங்க. குருவே, என்ன இது? நீங்க எப்பத்துல இருந்து இப்படி திருட ஆரம்பிச்சீங்க? என்ன போய் திருடுங்கிறீங்களா? அப்புறம் பெண் வேஷம் போட்டு இந்த சந்தையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண? அதுதான் அந்த கை காலா தான் பண்ண தப்புல நானும் உடந்த அப்படின்னு சபையில சொல்லிட்டான்ல. அதை கேட்டுட்டுதான் எனக்கு மகாராஜா மரண தண்டனை விதிச்சிட்டாரு. என்னாச்சு? மன்னிக்கணும் நண்பர்களே, நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்களே, இவரு திருட இல்ல, இவரு ராஜகுரு. இவர் ஒரு முக்கியமான காரணத்துக்காக பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி சந்தையில சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால மன்னிச்சு விட்டுருங்க. நன்றி பண்டிதர். வணக்கம் வணக்கம். எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. என்ன குருவே, யாரும் உங்களை நல்லா முட்டாளாக்கி இருக்காங்க. ஏன்னா கை காலா உங்களை அப்படி எதுவும் சொல்லல, உங்க பேரையே சொல்லல. அவருக்கு இப்ப ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்க. ஆமா. ஓ, அப்படியா? அந்த ரெண்டு முட்டாள்களையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க அந்த கை காலா கூட சேர்ந்து சில வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே விஜயநகரத்து மேல ரொம்ப அன்புன்னு எனக்கு தெரியும். விஜயநகரத்து மேல உங்களுக்கு பக்தி இருக்கிறதுனால நீங்க விஜயநகரத்துக்கு எதிர எந்த சூழ்ச்சியும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களை மாதிரி ஞானி ராஜ பக்தர்களால தான் விஜயநகரமே வலிமையா இருக்கு. என்ன? ஆமா, உண்மைதான். அதனால நீங்க பயப்படாம கவலைப்படாம அரசவைக்கு போங்க. கண்டிப்பா போவேன். எனக்கு யாரை பார்த்தும் எந்த பயமும் இல்ல. என்ன? சாரதாமா, பாத்து பாத்து. சரி சரி சரி. ஐயோ சாரதாமா, காளியம்மன் பாஸ்கரை காப்பாத்துவாங்க. நீங்க உங்களை இப்படி வருத்திக்காதீங்க. அந்த அம்மா காப்பாத்துவா, இந்த அம்மாவும் ஏதாவது பண்ணணும்ல. என் புள்ள பத்திரமா வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் ஒத்த கால்லயே தான் நடப்பேன். இங்க பாரு, நீ ஒத்த கால்ல நட. ஆனா நான் ஏன் நடக்கணும்? பாஸ்கர் உன்னோட சின்ன வயசு நண்பன் தானே. நீ இப்படி பண்ணனா நம்ம ரெண்டு பேரோட பக்தியும் சேர்ந்து ஜெயிக்கும். ஆனா சாரதாமா, அட வெங்கடேஸ்வரா, நெல்ல. சரி சரி. அட சீக்கிரம் நட. என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே விழ போறோம். வேகமா வா, பாத்து வா. அங்க நான் என்ன நிலைமையில இருந்து வந்திருக்கிறேன். ஆனா நீங்க எனக்காக கவலைப்படுறதுக்கு பதிலா இப்படி பாண்டி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இல்ல இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க.
இன்னொரு அம்மாவா இருந்திருந்தா தன்னோட மகனுக்காக வருந்தி வருந்தி அழுது அழுது அவனை சிறையில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா என் அம்மா என்னடனா இங்க பாண்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் சொல்ல வரது ஆனா கேளு. நீ சூழ்ச்சிக்காரி காந்தா, நீ எங்க அம்மா கூட சேர்ந்து பாண்டி ஆடுறியா? சூழ்ச்சியா? இரு அவன. இல்ல 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 இல்ல. ஏய், ஓடாத. இருங்க இருங்க இருங்க. பையன் சிறையில இருந்து வந்திருக்கிறான். எங்க அம்மா அவனை கொஞ்சறதுக்கு பதிலா அவனை அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. அடடடா, காந்தா காந்தா இங்க பாரு. ஓடாத. நல்ல நல்ல. நாங்க விளையாடிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என் புள்ள நல்லபடியா பத்திரமா வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் ஒத்த கால்ல தான் நடப்பேன்னு. உனக்கு விளையாட்டா தெரியுதா? சரி, அதை விடுங்கம்மா. சாரதாமா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல போய் எனக்கு சாப்பாடு போடுங்க. சரி, முதல்ல விஷயத்த சொல்லு. நீ எப்படி சிறையில இருந்து தப்பிச்சு வெளியே வந்த? நீ நல்லா இருக்கல்ல? எழுந்துரு. எவ்வளவு நேரமா உன்னை எழுப்பிட்டு இருக்க? அட, என்ன தூங்க விடுங்க சாரதாம்மா. எவ்வளவு நாளைக்கு அப்புறமா நான் இப்படி நிம்மதியா தூங்குறேன் தெரியுமா? எந்த கவலையும் இல்ல. கை காலா சிறைக்கு போயிட்டான். பாஸ்கர் தூங்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் சரிதான். நீ எழுந்துரு எழுந்துரு. முதல்ல எந்திரி. பாஸ்கர், சீக்கிரம் எழுந்துரு. கை கால சிறையில இருந்து தப்பிச்சிட்டாராம். என்ன? எப்ப? எங்க? எப்படி? அட சொல்லு. என்னாச்சு நண்பா? தூக்கம் பறந்து போயிடுச்சா? இந்த விஜயநகரத்திலே எனக்கு இருக்கிற ஒரே எதிரி நீதான். உன்னை வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. பாஸ்கர், உனக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னாச்சு கண்ணா? நண்பா, கை கால என்னோட அப்பா அம்மா உயிரையே பறிச்சவர் தெரியுமா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நீ என் அப்பா அம்மாவுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்ட. ஒரு அறிவு கடவுளா ராம ஐயாவை இந்த நாட்டில் எத்தனையோ பேர் வணங்குறாங்க. ஆனா இன்னைக்கு நீ பண்ண செயல் ராம ஐயாவோட செயலுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதில்ல. அதனால இது உனக்கு தான் ஒரு நண்பன் கொடுக்கிற பரிசு. பரிசா? அட ஆஹா. ஓஹோ. நீ சின்ன பையன்தான், ஆனா பெரியவங்களுக்கு சலிச்சவன் இல்ல. பாபா, திரும்ப ஒரு தடவை கட்டி பிடிக்கலாம். நீ என் நண்பன் இல்ல, நீ என் தம்பி. இப்படி எல்லாம் என்ன சொல்றதுனால எனக்கு பிடிச்ச பொருளை வாங்காம போவேன்னு நினைச்சு பார்க்காதீங்க. சீக்கிரமா குளிச்சு தயாராகு பாஸ்கர். ஏன்னா இன்னைக்கு ராமா ஐயா என்னோட ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். உன் பிரச்சனையா? உனக்கு என்ன பெரிய பிரச்சனை? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அரசவைக்கு தான் வந்தாங்கன்னு பாஸ்கர். கிளம்பு. மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். எல்லாரும் அவங்கவங்க இருக்கையில உட்காருங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, என்னால உங்களோட வலியையும் உணர்வையும் புரிஞ்சுக்க முடியுது. மகாராஜா, உங்களோட இந்த வலிய நான் கடவுள் சிவபெருமான் கிட்ட வேண்டும் போது அத என்னோட வேண்டுதலா வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானே நேரடியா என்னோட கனவுல காட்சி அளிச்சாரு. அவர் என்கிட்ட, ஏ தத்தாச்சாரியனே, இங்க பாரு, நீ ராஜகுருங்கிற முறையில தர்மம், கர்மம் மற்றும் அரசவையோட மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க. அந்த திறமைய நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இனி விஜயநகரத்தோட நன்மைக்காக நீ அந்த புது பொறுப்பையும் உன் கைகள்ல ஏந்த தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட, பிரபு என்ன கட்டளைன்னு கேட்டேன். உடனே அவரு, ஏ தத்தாச்சாரியனே, நாளைக்கு நீ அரசவைக்கு போனதும் உடனே நேரடியா
மந்திரியார் அவர்களோட இருக்கையில போய் உட்காந்து மகாராஜாவோட கவலைய போக்குன்னு சொன்னாரு. அதனால மகாராஜா, நான் உங்களோட கவலைய இனி தீர்த்து வைக்க போறேன். மகாராஜா, நாம குருவை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் எல்லாமே தகும். ஏன்னா இவருடைய தர்மத்தாலையும் கருமத்தாலையும் தான் விஜயநகரம் நல்லா இருக்கு. இவரு தினமும் ஒரு நாள் விடாம சிவபெருமான வணங்குறதுனாலதான் சிவபெருமான் நம்ம விஜயநகரத்தோட எல்லா பிரச்சனைகளையும் போக்கிடுறாரு. என்ன குருவே? ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அந்த ஆதி சிவன் அடியாருக்கு இணங்குற அற்புத மனசுக்காரரு. அவருக்கு தினமும் பூஜைகளை செஞ்சு செஞ்சு நீங்களும் அதே மாதிரி ஆயிட்டீங்க. பக்தியில மூழ்கி அவர் சொன்னதோட அர்த்தத்தையே நீங்க புரிஞ்சுக்கலையே. புரியலையே. நான் விலைக்கு சொல்றேன் குருவே. அந்த சிவபெருமான் உங்களுடைய பக்தியால கவரப்பட்டு அவர் சொன்ன வார்த்தையை தீவிரமா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா இங்க உங்க தலை மேல ஏற்கனவே எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருக்கா இல்லையா? ஆமா, அது உண்மைதான். சரி, அதையெல்லாம் விடுங்க. நீங்க ஒன்னு சொல்லுங்க. நேத்து இது வரைக்கும் நம்ம அரசவையில நடந்ததுலயே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுல விஜயநகரத்துடைய முன்னாள் மகா மந்திரி கைகாலாவுக்கு வாழ்நாள் சிறை அளிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஏன் அரசவைக்கு வரல? ஏன்? அது 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 வந்து எனக்கு வேலை இருந்துச்சு. என்ன வேலை? சிவபெருமானுடைய வழிபாடு தானே. ஆனா சிவாலயத்துல உங்களை நான் பார்க்கவே இல்லையே. இல்ல எனக்கு இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குல்ல, அதான். அததான் நான் கேக்குறேன் குருவே. அப்படி என்ன வேலைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு வேலையா இருந்தா அத சொல்லலாம். ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு. எல்லாமே என் தலைமையிலதான் இருக்கு. அதையெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும். அதுதான் விஷயம் மகாராஜா. இந்த விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்ல விரும்புறேன். நம்ம குருவுக்கு தர்ம கர்ம வேலைகளை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாவம் இவரு நல்லவர் அப்பாவின்றதுக்காக இவர்கிட்ட மகா மந்திரின்ற பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறது நல்லது கிடையாதுல்ல. இவரு அப்பாவி, ரொம்ப நல்லவரு. இவரா எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா நாம இவரை பத்தி நினைச்சு பார்க்கணும் இல்ல மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க சொன்னது ரொம்பவும் சரி. உங்களுடைய இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ராஜகுரு தத்தாச்சாரியாரே, ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா, குருவே, வந்து வாங்க. உங்களுடைய வேலை பளுவை நான் குறைக்கிறேன். வாங்க 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 வாங்க. உட்காருங்க குருவே, உட்காருங்க. உட்காருங்க. இந்த பதவிக்கு பொருத்தமான நபர் நமக்கு சீக்கிரமே கிடைப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் இந்த பதவி வெறுமையாவே இருக்கட்டும். மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. என்ன விஷயமா அரசவைக்கு வந்திருக்கீங்க? நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்த மகாராஜா. நீங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களும் எனக்காகவும் இறந்து போன என் அம்மாவுக்காகவும் நீதி வழங்கியிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இவன் உண்மையாவே நல்லவனா இல்ல நடிக்கிறானா? அப்புறம் மக்கள் எல்லார்கிட்டையும் நான் மகன்கிற முறையில என்னோட அப்பா செஞ்ச எல்லா தவறுகளுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரளயங்கர் அவர்களே, இன்னைக்கு கைகாலா சிறையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். நீங்க அவருடைய மகன். நீங்க அவருடைய மகனா இருந்தும் மகன்ற கடமையை விட அரசவை கடமை தான் முக்கியம்னு நினைச்சீங்க. அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரளயங்கர் அவர்களே, நீங்க போய் விருந்தினர் இருக்கையில அமருங்க. சரி மகாராஜா. புகார் கொடுக்கணும் மகாராஜா, புகார் கொடுக்கணும். 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 சுவாமி,
இதெல்லாம் என்னப்பா? நீ உன்னுடைய அப்பாவையே எதுக்காக மகாராஜான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க? இது அரசவை தானே. இங்க யாரும் யாருக்கும் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. நான் இப்போ இங்க நீதி கேட்டு வந்திருக்கிறேன். இவன் என்னோட நண்பன் ஷம்பு. இவன் அப்பா இவனை விளையாடவே விடுறதில்ல. எந்த நேரமும் இவனை படின்னு சொல்றாராம். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகனே சுவாமி, அவங்க அப்பா அவனைத்தானே படிக்க சொல்றாரு. இதனால உனக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா மகாராஜா, என்னோட எல்லா நண்பர்களும் இப்படியே எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் யார் கூட விளையாடுறது? விளையாட்டுல என்னப்பா இருக்கு? படிப்புங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் கை கொடுக்கும். மகாராஜா, சம்புவுடைய அப்பா அவனை எப்பவும் படின்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். சம்புவோட அப்பாவை உடனடியா அரசவைக்கு வர சொல்லுங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா, என்னோட கருத்து என்னன்னா, விளையாடுனா பசங்க கெட்டு போயிருவாங்க. அவங்க எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதத்தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு தெரியாத பழமொழி இல்ல மகாராஜா, ஆட்டமும் பாட்டமும் வேலைக்காகாது. எழுத படிக்க கத்துக்கிட்டா ராஜாவா ஆகலாம். மகாராஜா, இந்த பழமொழி ரொம்ப ரொம்ப சரியான பழமொழி மகாராஜா. உங்களுக்கு தெரியாது மகாராஜா, நம்ம சுவாமியை பொறுத்தவரை எப்ப பாரு விளையாட்டு ஆட்டம் பாட்டம் தான். அதனால படிப்புல பின்தங்கிட்டாரு மகாராஜா. அவரு ரொம்ப கெட்டும் போயிட்டாரு மகாராஜா. ராஜகுரு தத்தாச்சாரியரே, நீங்க சொல்றது சரிதான். சம்புவோட அப்பா சொன்ன கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பசங்க விளையாட்டை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதனால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால சுவாமி, இன்னையில இருந்து நீயும் இன்னையில இருந்து இல்ல, இப்ப இருந்து விளையாடவே கூடாது. நீ படிக்க மட்டும்தான் செய்யணும். நாள் முழுக்க படிப்பு மட்டும்தான். என்ன இது, நண்பனுக்கு உதவி பண்ணலான்னு வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எதுவும் சொல்ல போறது இல்லையா? நான் என்ன சொல்றது? பழமொழி இருக்குன்னா அப்ப அது உண்மையா தானே இருக்கும். விளையாடினா பசங்க கெட்டு போவாங்களோ என்னவோ. அப்புறம் மகாராஜா, நீங்க உங்க சின்ன வயசுல என்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? நான் ஏகப்பட்ட விளையாட்டுகள் விளையாடி இருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் அருமையா கிட்டி விளையாடுவேன், சதுரங்கம் விளையாடுவேன், அப்புறம் ஓட்டம். ஓடுறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, என்ன இப்படி சொல்றீங்க? உங்க சின்ன வயசுல நீங்க இந்த அளவுக்கு விளையாடி இருக்கீங்களா? அப்படின்னா நாம கெட்டு போன ஒருத்தரை தான் மகாராஜாவா ஆக்கிட்டோமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் அப்படி சொல்லல மகாராஜா. பழமொழி அப்படிதானே சொல்லுது, விளையாடினா கெட்டு போயிடுவாங்கன்னு தானே சொல்லுது. பழமொழி தப்பு இல்ல மகாராஜா. ஆனா நாம தான் அந்த பழமொழிய தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். விளையாடினா வாழ்க்கையில தோத்து போயிடுவோம்னு நினைக்கிறோம். இதுக்கு சரியான மிக சிறந்த உதாரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க நல்லா விளையாடி இருக்கீங்க, நல்லா படிச்சு மகாராஜாவும் ஆயிருக்கீங்க. மகாராஜா, இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதாவது வெறும் விளையாட்டுலயே உங்க நேரம் எல்லாத்தையும் வீணடிச்சீங்கன்னா வாழ்க்கையில எப்பவும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அதனால விளையாட்டு கொண்டாட்டத்தோட சேர்த்து படிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒரு மனுஷனுடைய எல்லா திறமைகளும் வெளிப்படும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது ரொம்ப சரிதான் மகாராஜா. விளையாட்டுங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்கானது மட்டும் கிடையாது. விளையாட்டு மூலமா புத்தியும் அறிவும் உடல் வலிமையும் மன வலிமையும் நிச்சயமா அதிகரிக்கும். விளையாட்டு மூலமா மக்கள் சவால்களை எதிர்கொள்ள கத்துக்கிறாங்க. சில சமயம் வெற்றி, சில சமயம் தோல்வி, ரெண்டையுமே எதிர்கொள்ள பழகிப்பாங்க. இது மக்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியமானது. சிறப்பு, மிகச்சிறப்பு. பிரளயங்கர் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, 2 பேருமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, விளையாட்டும் முக்கியமானதுன்னு புரிய வச்சிட்டீங்க. மகாராஜா, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. இனிமே நான் என்னோட மகன் விளையாட போறத எப்பவும் தடுக்கவே மாட்டேன்.
மகாராஜா, விளையாட்டுடைய இந்த முக்கியத்துவத்தை பத்தி ஷம்புவுடைய அப்பா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய அப்பாவும் அதை தெரிஞ்சுக்கணும். விளையாட்டுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிய வைக்கணும். நீங்க எனக்கு அனுமதி அளிச்சா நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா நான் அனுமதி அளிக்கிறேன். மகாராஜா, ஏற்கனவே மகாமந்திரிய கைது செஞ்சதும் அவர் பண்ண நம்பிக்கை துரோகமும் மக்களை கவலைக்குள்ளாக்கி இருக்கு. அவங்களுடைய உற்சாகத்தை நாம ஏன் அதிகப்படுத்தக்கூடாது? அது எப்படி? மகாராஜா, நாம ஏன் விஜயநகரத்துல விளையாட்டு திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது? நாம அண்டை நாட்டு மன்னர்களுக்கும் தகவலை அனுப்பலாம். அவங்க நாட்டு விளையாட்டு வீரர்களும் இதுல கலந்துக்கலாம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களுடைய திட்டம் ரொம்ப அருமையானது. இதனால அண்டை நாடுகளோட விஜயநகரத்தோட உறவு இன்னமும் வலுப்பெறும். மகாராஜா, நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய திட்டத்துக்கு முழுசா ஒத்துக்கிறேன். மகாராணி, நீங்களே ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும்? அப்படின்னா அண்டை நாடுகளுக்கு விஜயநகரத்தின் விளையாட்டு திருவிழாக்கான அழைப்புதலை அனுப்புங்க. அப்புறம் நாடு முழுக்க விஜயநகரத்துல விளையாட்டு திருவிழா நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை தண்டோரா போட சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, விஜயநகரத்துல விளையாட்டு திருவிழா நடக்க போகுது. இந்த விளையாட்டு திருவிழால கலந்துக்க விரும்பும் நபர்கள் எல்லாரும் அதுக்காக பேரை இப்பவே பதிவு செய்யலாம். மகாராஜா, விஜயநகரத்துடைய அரசர் பாலகுமார் அவர்கள் விளையாட்டு திருவிழாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.